நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் ஒரு தலைப்பை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். தற்கொலை ஆவிகள் எங்கே செல்கின்றன என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். இந்த கேள்வியை கேட்ட உடனேயே எல்லோரும் உடனே நரகத்துக்கு செல்வார்கள் என்று ஒரே பதிலை சொல்வார்கள். ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபையிலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னும் பின்னும் பல ஆண்டுகள் தற்கொலை செய்து கொண்டவர்களை வீட்டிற்கு ஜெபிப்பதற்கோ அந்த உடலை ஆலயத்துக்கு எடுத்து கொண்டு வருவதற்கோ அனுமதி கிடையாது. அடக்கம் செய்வது எல்லோரும் அடக்கம் செய்யும் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு குருவானவர் ஜெபிக்க மாட்டார். ஏனெனில் அவர்கள் திட்டமான ஒரு முடிவில் இருந்தார்கள். தற்கொலை செய்து கொண்ட ஆவிகள் பரலோகத்துக்கு வராது, நரகத்துக்குத்தான் செல்லும் அது என்று ஒரு பொய்யான தீர்ப்பை கொண்டிருந்தார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு திருச்சபையின் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி இருக்கலாம், ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருப்பதனாலே அவர்களுக்கும் மன்னிப்பை கொடுக்கலாம் என்ற சிந்தனைகளை வெளியே கொண்டு வந்து கொடுத்தாலும் இன்னமும் பிரிவினை சபைகள் மத்தியிலும் கத்தோலிக்க திருச்சபை மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தற்கொலை செய்து கொண்டவர்கள் நரகத்துக்குத்தான் செல்வார்கள் என்று அவர்களே ஒரு நியாய தீர்ப்பை எழுதுகிறார். நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறவர் ஆண்டவர், திருச்சபை அல்ல. திருச்சபையின் அதிகாரிகள் ஆயர்களும் அல்ல, குருக்களும் அல்ல, உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, சுற்றத்தாரும் இல்லை. நாம் யாருமே நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. கொடுக்க வேண்டியது ஆண்டவர் ஒருவர் தான். அவரவன் செய்த எல்லா நன்மைகளும் தீமைகளை ஏற்பத்தான் அவர் கொடுப்பாரே ஒழிய ஏதோ ஒரு காரியம் நடந்ததற்காக உடனே தீர்ப்பு கொடுக்க மாட்டார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஒரு கட்டளை இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்வாயாக செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை இல்லை. எனவே அப்படி கட்டளை கொடுக்கவில்லை என்று நாம் நினைக்க தேவையில்லை. கொலை என்பது அடுத்தவர்களை செய்வது போல தற்கொலை என்பது தன்னைத்தானே கொலை செய்வது. அதாவது கொலைக்கு ஈடான ஒரு குற்றமாகும். கொலை செய்வதற்கும் தற்கொலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கொலை செய்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஆண்டவர் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. பல அறிஞர்கள், பல போஸ்ட்மார்ட்டம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், தூக்கு போட்டு தெரிந்து கொள்வர்கள் கைகளிலே பிராண்டிக் கொள்வது, எப்படியாவது கடைசி நேரத்தில் உயிர் தப்பிக்க வேண்டியது பிராண்டிக் கொள்வது. அது மாதிரி மருந்து கொடுத்து சாப்பிட்டவர்கள் கடைசி நேரத்தில் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று பதடுவது. இன்னும் ரயில் தண்டவாளங்கள் வாகனங்களே மோதுவர்கள் மோதியுடனே வயலை துடிக்கும் வேதனையிலே நாம் உயிர் படுத்து விட மாட்டோமோ என்ற மனதில் இருக்கும் கலக்கங்கள். இதெல்லாம் அறுவை சிகிச்சை செய்கிற நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு கொலை செய்தவன் ஒருவன் அவனை அடக்கம் செய்ய கொண்டு வருகிறார். அதை குருவானவர் நல்லபடியாக அடக்கம் செய்கிறார். ஆனால் தற்கொலை செய்து கொண்டதை அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை. நல்லது. ஏனெனில் கிறிஸ்துவின் அன்பை அது வெளிப்படுத்தும் ஒரு காரியமாக இருக்கிறது. யாரையும் நியாயம் தீர்க்கும் நிலையில் இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் யாரும் கிடையாது. எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீங்களும் நானும் சாகும் பொழுது எத்தனையோ பாவங்களோடு சாகுகிறோம். பாவங்களோடு சாவதனாலே கல்லறை அடக்கம் பண்ண மாட்டோம், ஒரு வாரம் ஜெபிக்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே என் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்ற உறுதியோடு நான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். ஒருவன் நாள் முழுவதும் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிறான், வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்காக அவன் நரகத்துக்கு சென்று விடுவானா? இந்த கேள்விகள் பலரை சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவே ஆண்டவருடைய கிருபை பெரியது என்பதை அறிந்து, அந்த பாவத்தையும் தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து, இன்றைய நாளிலே எல்லா திருச்சபைகளிலும் தற்கொலை செய்து கொண்டவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பது கிடையாது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலும் பிரிவினை சபைகள் மத்தியிலும் இன்னொரு உணர்வுகள் வரவில்லை. உணர்வுகள் வர வேண்டும். அதற்காக தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அது கொலைக்கு ஈடான ஒரு பாவம்தான், மீள முடியாத ஒரு பாவம்தான். கடவுளின் கருணையாலே, கிருபையினாலே அவை மன்னிக்கப்படும் என்பதுதான் வேதத்தில் உள்ள ஒரு சத்தியத்தின் ரகசியமாகும். தன் உயிரை மாய்த்து கொள்ள எந்த அதிகாரமும் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. எனவே இந்த உணர்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு தற்கொலை ஆவிகள் எங்கே செல்கின்றன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். திருவெளிப்பாடு
21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்ன. அப்ப கொலை பாதகர் இங்கே வருகிறது, தற்கொலை பாதகரும் இதில் சேர்கிறார். எனவே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் இருப்பதற்கு தற்கொலை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு திருச்சபைகளும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே கொலையும் ஒன்றுதான், தற்கொலையும் அதற்கு ஈடான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள நமக்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கர்த்தர் கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறார், அவரே பாதாளத்திலிருந்தும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று ஆண்டவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கவில்லையே, உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆயினும் கடவுள் கிருபையுள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர். அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு மீட்பை அவர் கொடுப்பார் என்று நாம் விசுவசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் நம் குடும்பத்தில் மரணித்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் மன்னிப்பார் என்ற உறுதியோடு நாம் இருப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம்.